ஹாய் கைஸ், அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். கிளம்புறப்ப தங்கச்சியை வந்து செடி எடுத்து தர சொல்லியிருந்தேன். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மணி பிளான்ட் தான் எடுத்து கொடுத்துருந்தா. அங்கே வந்து மண்ணிலே வச்சுட்டாங்க. பட் எனக்கு வந்து சென்னையில் வந்து மண் கிடைக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் தண்ணியில் தான் வைக்க போகிறேன்னு சொன்னதால் அவள் பார்த்து ஒரு நல்ல பிளான்ட்டாக எடுத்து கொடுத்துருந்தா. கூடவே அம்மா வந்து வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னால் சத்தியமாக அதை தூக்கிட்டு போக முடியாது. அதுவும் குழந்தைய வச்சுட்டு இதை தூக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துக்கல. நான் டேடி பாதி தூரம் வந்து ட்ரா பண்ணிட்டு போனாங்க. போனதுமே ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் மணி பிளான்ட் தான் வச்சிருந்தேன். இந்த வாட்டி எப்படியாச்சும் வந்து இந்த செடியை வளர்த்தே ஆகணும் அப்படின்னு இருக்கேன். எப்போ நான் மணி பிளான்ட் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் சரி, அது ஒழுங்காகவே வராது. இது எனக்கு தெரிஞ்சு 4வது செடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. அண்ட் அவருமே வந்து நான் போய் ரீச் ஆனதுமே ஒரு ½ ஹவரில் வந்து வந்துட்டாரு. அத்தை அவர்கிட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஃப்ரிட்ஜே ஃபுல்லாகிற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கருவேப்பிலேருந்து எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்க அத்தை. அண்ட் மத்தியானம் லஞ்சுக்குமே வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு கொடுத்துருந்தாங்க. காலையிலே வந்து ரசம், மட்டன் தொக்கு அண்ட் சிக்கன் குருமா தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மட்டன் தொக்கும் சிக்கன் குருமாவும் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு டிஷ் அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தாலே போதும், நம்ம என்ன சாப்பிட்றோம்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைப்போம். அது நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் அத்தை வீட்டுக்கு போனாலுமே சரி ரொம்ப பார்த்து தான் சாப்பிடுவேன். அண்ட் அந்த சிக்கன் குருமாலாம் வந்து செஞ்சாங்கன்னா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்றதே தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு நியூ இயரில். ஸோ அதனால் வந்து ஒரு வாரம் ஆச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. இது வந்து அவளோட பொம்மை. கிட்டத்தட்ட நான் 12th படிக்கிறப்ப என்னோட பர்த்டேக்கு என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா. அதை நான் கவரில் போட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். பாப்பா தான் இப்போ விளையாடிட்டு இருக்கா. பட் அது பயங்கரமாக பிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருப்பா. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வேண்டான்னு மேலே போட்டுட்டு வேறு 2 பொம்மை புதுசாக வாங்கி கொடுத்தா கூட சரி, இதை விடவே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் தச்சு வச்சுருந்தேன். அண்ட் அவள் தூங்குறப்ப கண்டிப்பாக இந்த பொம்மை பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்குவா. அது என்ன சென்டிமெண்ட்டோ எனக்கு தெரியல. அண்ட் எல்லா கேலண்டருமே வந்து புதுசாக மாற்றியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பாய்.